இங்க ஒரு பெரிய பணக்கார வீட்டு பையன் ஒரு பெரிய ஹோட்டலுக்கு சாப்பிட வந்திருக்கான். அங்க வேலை பார்க்குற ஒரு வெயிட்ரஸ் பொண்ணும் தெரியாதனமா கை தவறி அவன் மேல ட்ரிங்க்ஸை ஊத்திடுறா. உடனே இந்த பொண்ணை என்ன மன்னிச்சிருங்க, தெரியாம பண்ணிட்டேன்னு அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு தொடச்சு விட போறா. என்ன டச் கூட பண்ணாதானே அந்த பொண்ணை கண்ணப்படன்னு தெரியுது. அதோட மேனேஜரையும் கூப்பிடுறான். அவன் கூட வந்து அவன் கேர்ள் ஃப்ரெண்டும் ஃபியூ ட்ராப்ஸ் தானே பட்டது, பரவாயில்ல விடுங்க, இதுக்கு இவ்வளோ ஆர்ப்பாட்டம் பண்றீங்க, விடுங்கன்னு சொல்லிட்டு இருக்கா. என்ன ஃபியூ ட்ராப்ஸ், அவ்வளோ ஈஸியெல்லாம் இவங்களை விட முடியாதுன்னு சொல்லி உன் மேனேஜர் கூப்பிட்டு அவர்கிட்ட தானே பேசுறேன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு கிட்ட சத்தம் போட்டுட்டு இருக்கான். ஸோ இந்த பொண்ணுக்கும் வேற வழியே இல்லாம அவங்க மேனேஜர் கிட்ட வந்து சொல்ல, அதை கேட்ட மேனேஜரும், ஓ எப்போதும் போல ஓவர் ஆக்டிங் பண்ற இந்த பணக்கார வீட்டு பசங்களா, இவங்களுக்கு வேற வேலையே இருக்காதுன்னு சொல்லிட்டு இவரும் அவங்க கிட்ட போயிட்டு, சொல்லுங்க சார் உங்களுக்கு என்ன ப்ராப்ளம், என்ன பண்ணணும்னு கேட்க, என்னுடைய ப்ராப்ளமே உங்க வெயிட்ரஸ் தான், என் மேல ட்ரிங்க்ஸ் ஊத்திட்டா, நான் போட்டிருக்க இந்த ட்ரெஸ் இவ்வளோ காஸ்ட்லி தெரியுமான்னு சொல்லி இவனும் கத்திட்டு இருக்கா. சாரி சார், எங்களை மன்னிச்சிருங்க, இது தெரியாம நடந்த ஒரு ஆக்சிடென்ட் தான். அவளுக்கு பதில் நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிறேன். அந்த பொண்ணு இங்க இருக்கிறதுல ஒரு பெஸ்ட் எம்ப்ளாயி, இது வரைக்கும் அவ இந்த மாதிரி மிஸ்டேக் பண்ணதுல இன்னைக்கு ஏதோ தெரியாம நடந்துச்சு, மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு எவ்வளவு கேட்டு பார்த்துட்டு இருக்காரு. ஆனா இந்த பணக்கார வீட்டு பையனும் அதை ஏத்துக்கவே மாட்டேங்கிறான். இதுக்கப்புறம் அந்த பொண்ணு இங்க வேலையை பார்க்க கூடாதுன்னு ரொம்ப ஸ்டபனா இருக்கா. சாரி சார், எங்களை மன்னிச்சிருங்க, இங்க இருக்கிற ஸ்டாஃபே ரொம்ப கம்மி தான், எங்களால அந்த பொண்ணை வேலை வீட்டுலாம் தூக்க முடியாதுன்னு சொல்ல, உங்க ஓனர் எங்க, உங்க ஓனர் கிட்ட நான் பேசணும்னு சொல்லி பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான். சரின்னு சொல்லி இந்த மேனேஜரும் அவங்க ஓனருக்கு தான் கால் பண்ணி, இந்த மாதிரி ஒரு கஸ்டமர் வெயிட்டர்ஸை பத்தி கம்ப்ளைண்ட் பண்றாங்கன்னு சொல்ல, அந்த கஸ்டமர் யாருன்னு ஓனரும் கேட்க, வந்த கஸ்டமர் வேற யாரும் கிடையாது, உங்க பையன் தான் சொல்றாரு. சரி நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி போனை வச்சுட்டு நேரா அவங்க பையனை பக்கம் தான் வராரு. இங்க இவனும் ட்ரிங்க்ஸ் எல்லாம் எடுத்து ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு நல்லாவே இல்லைன்னு சொல்லி ஃபீட்பேக் பண்ணிட்டு இருக்கும்போதே அவங்க அப்பா வந்து நிற்கிறாரு. அப்பா நீங்களான்னு கேட்க, ஆமாப்பா உன்னை பெத்தவனே தான், உன்னை இந்த அளவுக்கு செல்லம் கொடுத்த வளர்த்தால எல்லாமே என்னுடைய மிஸ்டேக் தான். நீ என்ன பண்ற, நாளையிலேருந்து ஸ்டாஃபா இங்கே ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிரு. அது மட்டும் இல்லாமல் இப்போ நீ சாப்பிட்டா இந்த டின்னருக்கும் நீயே தான் பே பண்ணி ஆகணும்னு சொல்லி அவனுடைய டெபிட் கார்டு கிரெடிட் கார்டுன்ட்டு எல்லா கார்டையுமே தூக்கிட்டு போயிடுறாரு. எவனோ அவங்க அப்பா கிட்ட காண்டை கொடுக்க சொல்லி கெஞ்சிட்டு இருக்கான். அவன் கூட வந்த இந்த பொண்ணு அவனை திட்டிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறா. ஸோ இவனுக்கு வேற வழியே இல்லாமல் மறுநாளையிலேருந்து அவங்க அப்பாவுடைய ஹோட்டலில் தான் வேலை பார்த்துட்டு இருக்கான். ஒருபடியே ஒரு ஆர்டர் கூட பிளேஸ் பண்ணி ஒரு பில்லை கூட கரெக்டாக போட முடியாமல் முழிச்சிட்டு இருக்கான். எந்த பொண்ணை திட்டினானோ அந்த வெயிட்டர்ஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் நாள் அப்படிதான் இருக்கும், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லிட்டு அந்த பில்லெல்லாம் போட்டு கொடுக்க ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கா. எவனோ தான் பண்ண தப்பு ஒன்று அந்த பொண்ணு கிட்ட மன்னிப்பு கேட்கறான். முதல் நாள் எப்படி அந்த பொண்ணு திட்டினானோ அதே மாதிரி ஒரு கஸ்டமர் கிட்ட இருந்து திட்டு வாங்கிட்டு வந்திருப்பான். இங்க வர பீப்புள்லாம் இப்படிதான் ரூடா இருப்பாங்களான்னு கேட்க, எல்லாரும் கிடையாது, ஒரு சில பேர் தான், அவங்களுக்குலாம் நாங்களும் மனுஷங்கிறத மறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்கா. இப்படியே கொஞ்ச நாள் போயிட்டு இருக்கா. இந்த வெயிட்டர்ஸ் பொண்ணு உடம்பு சரியில்லாத நிலைமையில கூட டேப்லெட் போட்டுட்டு ஓவர் டியூட்டி பார்த்துட்டு இருக்கா. நீ எதுக்கு இப்படி இந்த நிலைமையில கூட இவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை பார்த்துட்டு இருக்கா, போய் ரெஸ்ட் எடுன்னு சொல்றான். இல்ல என்னால ரெஸ்ட்ல இருக்க முடியாது, என் அம்மா உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காங்க, ஸோ சர்ஜரி பண்ணணும்னா பணம் நிறைய தேவைப்படுது, நான் வேலை பார்த்து ஆகணும்னு சொல்லிட்டு அவனும் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பார்த்துட்டு இருக்கா. தென் மறுநாளே அந்த பையனுடைய அப்பா வராரு. அவன் இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு வேலை பார்த்துட்டு இருக்கதை பார்த்துட்டு, பரவாயில்லையே இந்த ஜாப் உனக்கு நிறையவே கத்து கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன், ஸோ உனக்கான ரிவார்டு இங்க இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட போனஸ் அமௌண்ட் கொடுத்துட்டு போறாரு. அந்த பணத்தை பார்க்கவும் அவனுக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பியா இருக்கு. ஏன்னா இது வரைக்கும் அவன் கஷ்டப்பட்டு உழைச்சதே கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் அவன் உழைப்புக்கான ஊதியத்தை பார்க்கவும் ரொம்ப சந்தோஷப்படுறான். ஆனா அந்த பணத்தை அவனே வச்சுக்காம இந்த பொண்ணு அவங்க அம்மாவுடைய சர்ஜரிக்கு பணம் தேவைப்படுதுன்னு சொன்னாலையா, அதனால இவனுக்கு கிடைச்ச இந்த போனஸ் அமௌண்ட் அந்த பொண்ணு கிட்ட கொடுத்து அவங்க அம்மாவுடைய சர்ஜரிக்கு யூஸ் பண்ணிக்க சொல்லி ரொம்ப பெரிய உதவி பண்றான்.